ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 6வது வசனம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அழைக்கிறேன். கர்த்தர் உன்னை அழைத்தார். இந்த ராத்திரி தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போய் கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்தேன். உன்னுடைய வாழ்க்கையில நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நான் உன்னை அழைச்சேன்ப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எங்க பிரதர், ஆண்டவர் எங்களை கூப்பிடுறாரா? மனுஷங்களே எங்களை கூப்பிடுறதுக்கு யாரும் இல்லை. அப்படி ஒருவேளை இந்த சப்தத்தை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்தேன். நீங்க ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளல, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த ராத்திரி ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை, மனம் நொந்த சூழ்நிலை அப்படி இருப்பீங்கன்னா, இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை அழைத்தேன். 3 விதமான நபர்களை கர்த்தர் அழைக்கிறார். யார் யாரை அழைக்கிறார் அதை கொஞ்சம் வேகமா நம்ம தியானிச்சுட்டு, இது செய்தி இல்லை, அதுக்கப்புறம் நம்ம செய்திக்குள்ள போகலாம். முதலாவது பாருங்க, அந்த முதல் வசனம், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனைப்பட்டவளே கம்பீரமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். முதல் வசனம் பாருங்க, கர்த்தர் யாரை அழைக்கிறாருன்னா, பிள்ளை பெறாத மலடியே. பின்னாடி அந்த வசனம் சொல்லுது அநாத ஸ்திரீகள். அப்போ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் யார் அழைக்கிறார்னா, கைவிடப்பட்ட சூழ்நிலையில தனிமையில இருக்கிறீங்களா, இயேசு உங்களை அழைக்கிறார். தனிமையின் வாழ்க்கை பிரதர், என்னுடைய வாழ்க்கையே தனிமையானது, எனக்கு யாருமே இல்லை, என்னை தேற்ற யாரும் இல்லை, என்னை ஆற்ற யாரும் இல்லை. ஒருவேளை அப்படி இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்க கூட யாருமே இல்லை, உங்க பின்னணியா யாருமே இல்லை. ஆனா இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாரை அழைக்கிறேன்னு சொன்னா, தனிமையானவர்கள் அழைக்கிறேன், தனிமையில ஒட்டஞ்சு போனவங்களை அழைக்கிறேன், தனிமையில நொறுக்கப்பட்டவங்களை அழைக்கிறேன், தனிமையில ஒண்ணுமில்லாம போனவங்களை இந்த ராத்திரி நான் அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது ஆண்டவர் யாரை அழைக்கிறாரா? மனம் நொந்தவர்களை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உடைக்கப்பட்ட இருதயத்தோட இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையே உடைஞ்சிருச்சா? உங்க வாழ்க்கையில எதிர்காலமே இல்லையா? அப்படி சில உடைவோடு இந்த சப்தத்தை கேட்கிறீங்களா? பிரதர், நான் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன், உடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன், என் வாழ்க்கையே உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி ஒருவேளை இந்த ராத்திரி இந்த சப்தத்தை கேட்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உடைக்கப்பட்ட மனிதர்களை, உள்ளம் நொறுங்கினவர்களை இயேசு அழைக்கிறார். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளப்பட்டவர்களை. இதெல்லாம் அந்த அதிகாரத்தை வாசிங்க தான் தெரியும். தள்ளப்பட்டவர்களை கர்த்தர் அழைக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை தள்ளப்பட்ட அனுபவமா? எல்லாரும் நீ வேண்டான்னு தள்ளிட்டாங்களா? நீ ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளிட்டாங்களா? அந்த ஆண்டவர் யார் தெரியுமா? பிரயோஜனம் இல்லாதவைகளை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறவர், பயனற்றவைகளை எடுத்து பயன்படுத்துகிறவர். இந்த ராத்திரி ஒருவேளை உங்க வாழ்க்கையில எல்லாரும் தள்ளி இருக்கலாம், யாருமே இல்லாம போயிருக்கலாம், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இனி எதிர்காலமே இல்லைங்கிற சூழ்நிலை வந்திருக்கலாம். பிரதர், இதுக்கு மேல என் வாழ்க்கையில எதிர்காலம் இருக்குதா? இதுக்கு மேல என் வாழ்க்கையில திட்டம் இருக்குதா? என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல பிரதர், என் வாழ்க்கையின் எதிர்காலமே இனி இல்ல. அப்படி ஒருவேளை இந்த சப்தத்தை நீங்க கேட்கலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ராத்திரி உங்களை சந்திக்கிறார். நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை அழைத்தேன். இதுவரைக்கும் கூட யாரும் இல்ல, இதுவரைக்கும் பக்கத்துல யாரும் இல்ல, அதனால உன்னை நீ ஒதுக்கிக்காத, உன்னை நீ தள்ளிக்காத. நான் சொல்றேன், இந்த ராத்திரி வேளையில நான் உன்னை அழைத்தேன். ஆண்டவர் என்ன அழைக்கிறாரா? யாருமே என்ன அழைக்க மாட்டாங்களே, என்னை கூப்பிட வேண்டியவங்க கூட கூப்பிட மாட்டாங்களே, என் சொந்தங்கள் கூட என்ன தள்ளிட்டாங்களே. அப்படி நீங்க ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கலாம். உங்களை கூப்பிட வேண்டிய உங்க சொந்தங்கள் கூட உங்களை தள்ளி இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைக்கிறேன். எனக்கு நீ தேவை மகளே, எனக்கு நீ தேவை மகனே. இந்த ராத்திரி உங்களை யாரு வேணா யூஸ்லெஸ், நீங்க பிரயோஜனம் இல்லை, நீங்க ஒண்ணுக்கு உதவ மாட்டீங்க, நீங்க உங்களுக்கு தேவையில்லை, இந்த காரியத்துக்கு நீங்க லாக்கி இல்ல, அப்படி யாரு வேணா உங்களை தள்ளிட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி தேவ பிள்ளையே கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாரதான் தேடி வரேன்னா, மனம் நொந்து போன உன்னை தான் தேடி வருகிறேன். நிறைய சமயம் மனுஷங்க இந்த மனம் உடைஞ்சு இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்க கிட்ட பேசுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. சொந்தக்காரனாவே இருந்தா கூட ஏன் பேச விரும்ப மாட்டான்னா, அவங்க ரொம்ப புலம்புவாங்க, அவங்க ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்துல. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க கிட்ட பேசுறதை யாருமே விரும்ப மாட்டாங்க. சொந்தங்கள் கூட ஒருவேளை நீங்க போன் பண்ணி பார்த்தீங்கன்னா, போன் அடிச்சது கேட்டிருக்கோம், அப்படியா போன் பண்ணியா, எனக்கு கேட்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஒரு மனம் நொந்த அனுபவத்தில் இருக்கிற ஒருத்தரோட
உன்னோட அவங்க பேச விரும்பல. இன்னைக்கு ஆண்டவர் யாரோட பேச விரும்புறாருன்னா, மனம் நொந்து போன, தனிமையில உடைஞ்சு போன உன்னோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். யார் வேணா எப்படி வேணா போயிருக்கலாம்ப்பா, ஆனா தனிமையில உடைஞ்சு போனல்ல, மனம் உடைஞ்சு நிக்கிறல்ல, உன் கூட கர்த்தர் பேசுகிறார். பிரதர், என் வாழ்க்கையே உடைஞ்சு போன வாழ்க்கை, என் வாழ்க்கையே ஒண்ணுமில்லாத வாழ்க்கை அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, இயேசு சொல்கிறார், உடைந்து போன உன்னைத்தான் நான் தேடி வருகிறேன், நொறுக்கப்பட்ட உன்னைத்தான் நான் தேடி வரேன், தனிமையில தவிக்கிற உன்னைத்தான் நான் தேடி வரேன். ஏன் இயேசு தேடி வருகிறார்? உடைய வாழ்க்கையை அழகாய் மாற்ற, உடைய வாழ்க்கைக்கு வர்ணம் கொடுக்க. ஏங்க இதை இயேசு செய்யறாருன்னா, உங்களையும் என்னையும் படைச்சதே யாருன்னா அந்த இயேசு தான். படைச்ச ஒரு தெய்வம் படைச்ச ஒரு விஷயத்துக்கு பிரச்சனை வரும்போது அவர் பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. இந்த ராத்திரி அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்தேன், நீ பலருக்கு தேவையில்லை, பலருக்கு பிரயோஜனம் இல்லை, உன் வாழ்க்கை யாருக்குமே யூஸ் இல்லை. எல்லாம் உண்மைதான்ப்பா. ஆனா இந்த ராத்திரி நான் சொல்றேன், எனக்கு நீ வேணும். உங்களை உலக மனுஷன் யூஸே இல்லைன்னு சொல்லலாம். உன்னால உலக மனுஷனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு எல்லாமே நீதான்னு சொல்லுவாரு. நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, நான் உன்னை பிரயோஜனப்படுத்தி காட்டுறேன்னு கர்த்தர் சொல்லுவாரு. உன்னை இவ்வளோ யூஸ்லெஸ்ன்னு பாக்குறாங்கல்ல, நீ என் கூட வந்து இரு, ஒரு 5 வருஷம் தாண்டி 10 வருஷம் தாண்டி நான் உன்னை எப்படி மாத்த போறேன்னா, ஒரு பெரிய பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்ற போகிறேன். ஆண்டவர் பரம குயவன்க. இந்த ராத்திரி நான் திட்டமா சொல்றேன், அப்படி ஆண்டவர் யாருன்னா பரம குயவன். எவ்வளோ நீங்க உடைஞ்சு போயிருந்தாலும், எவ்வளோ நீங்க ஒண்ணும் இல்லாம போயிருந்தாலும், உங்க வாழ்க்கையை மாத்துற வல்லமை இயேசு கிட்ட இருக்குது. உங்க வார்த்தையை அப்படியே தலைகீழா சேஞ்ச் பண்ற ஒரு பெரிய அனாயிண்டிங், ஒரு பெரிய சக்தி இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில என்னால இதை மாத்தவே முடியாது, என் வாழ்க்கையில யாருமே சரி பண்ண முடியாது, என்ன எல்லாருமே தள்ளிட்டாங்க, என் குடும்பத்தை யாரும் சரி பண்ண முடியாது, எல்லாரும் தள்ளிட்டாங்க நீங்க சொல்லலாம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை அழைக்கிறேன். ஏன் அழைக்கிறேன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிலதை சீர்படுத்துறதுக்கு, உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு. எஸ், நீ தள்ளப்பட்டது உண்மை, நீ ஒதுக்கப்பட்டது உண்மை. ஆனா எல்லாரும் உன்னை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு படைச்ச தேவன் உன்னை ஒதுக்கிட்டு போக மாட்டாரு. மனுஷன் உன்னை தள்ளினதை பார்த்துட்டு படைச்சவர் உங்களை தள்ளிட்டு போக மாட்டார். அந்த ஆண்டவர் யாருன்னா, தள்ளப்பட்டவர்களை தேடி வருகிறவர், தனிமையானவர்களை தேடி வருகிறவர். உன்னை மனம் நோகடிச்சாங்கல்ல, உன்னைத்தான் தேடி வருகிறவர். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, நானே உடைஞ்சு போயிருக்கிறேன், நானே நொறுங்கி இருக்கிறேன், என்ன ஏன் இயேசு தேடி வருகிறார்? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன், உடைஞ்சு போனவன் தான் அவருக்கு வேணும், விழுந்து போனவன் தான் அவருக்கு வேணும், தள்ளப்பட்டவன் தான் வேணும். உலகம் விழுந்து போனவனை தேடாது. ஆனா இயேசு யாரை தான் ஃபர்ஸ்ட் தேடுவார்னா, விழுந்து போனவனை தான் தேடுவார். மனுஷங்களாகிய நம்ம எப்பவுமே எதை தான் தேடுவோம்னா, நல்ல பரிசுத்தமான நல்ல யோக்கியமானவனை தான் தேடுவோம். ஆனா இயேசு எப்பவுமே யாரதான் தேடுவார்னா, விழுந்து போனவனே, உடைஞ்சு போனவனே, லாக்கி இல்லாதவனே, ஒண்ணுக்குமே யூஸ் இல்லாதவனே கர்த்தர் தேடுவார். யாரெல்லாம் என்னாலேயே முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்கள தான் இயேசு போய் தேடுவார். கிதியோன் பாருங்க, என்னால என்ன செய்ய முடியும், என்னால என்ன பண்ண முடியும், அதுதான் கிதியோனுடைய வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் வந்து சொல்றாரு, கிதியோனே, உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்றல, நீதான் எனக்கு வேணும். உன்னால வாழ முடியாதுன்னு சொல்றல, நீதான் எனக்கு வேணும். என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றல, நீதான் எனக்கு வேணும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எந்த ஊர்ல இருந்து வேணா இந்த சத்தத்தை கேட்கலாம். எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லி அனுப்பினார், என் ஜனங்கள் எனக்கு தேவை, அவங்க கிட்ட போய் சொல்லு, நான் அவர்கள் அழைக்கிறேன். ஆண்டவரே, நான் அறிமுகமானவங்க அழைக்கல ஆண்டவரே, நான் நெருங்கினவங்க அழைக்கல ஆண்டவரே, தேடினவங்க அழைக்கல ஆண்டவரே, அப்படி சொல்லுகிறையா? இயேசு இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னை அழைச்சிருக்கிற மகளே, நான் உன்னை அழைச்சிருக்கிற மகனே, ஏன் ஆண்டவரே நீங்க மட்டும் அழைக்கிறீங்க? நீங்க ஒருவேளை கேட்கலாம். அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார், பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்தேன். இன்னைக்கு நீ தனிமையா இருக்கலாம், மனம் நொந்து போயிருக்கலாம், உடைஞ்சு போயிருக்கலாம், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். இந்த ஒரு வசனம் கூட நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பிள்ளை பெறாத மலடியே அப்படின்னா என்ன? அவங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமே பிறப்பிக்க முடியல. இன்னைக்கு ஒருவேளை இப்படி இந்த சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? என் வாழ்க்கையில நான் நினைச்சா கூட என்ன பண்ண முடியாதுன்னா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஒரு மலடி நினைச்சா கூட என்ன பண்ண முடியாதுன்னா குழந்தைய பெற முடியாது. ஏன்னா மலட்டுத்தன்மை இன்னும் உள்ள இருக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இந்த சத்தத்தை நீங்க கேட்கலாம். எஸ் பிரதர், என் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. என் வாழ்க்கையில ஒரு மலட்டுத்தன்மை, என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, நன்மையை
பார்வையில பார்க்க முடியல. என்னத்தான் இயேசு பார்த்து பேசுறாரா நீங்க கேட்கலாம். இந்த ராத்திரி இயேசு உங்களைத்தான் பார்த்து பேசுறார். நீங்கள் அவருக்கு தேவை, நீங்கள் அவருக்கு தேவை, உங்கள் வாழ்க்கை அவருக்கு தேவை, உங்கள் எதிர்காலம் அவருக்கு தேவை, உங்களுடைய குடும்பம் அவருக்கு தேவை. இன்னைக்கு யாருக்கும் தேவையில்லாத உன் குடும்பம் இயேசுவுக்கு தேவைப்பா. அற்பமா எண்ணப்பட்ட உன் வாழ்க்கை இயேசுவுக்கு தேவைமா. அற்பமா எண்ணப்பட்ட உன் எதிர்காலம் இயேசுவுக்கு தேவை. இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, நான் அற்பமானவன், அப்புறம் ஏங்க உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை பிசாசு கொண்டு வரான்? ஏன்னா பிசாசுக்கு தெரிஞ்சிருக்குது உங்க மேல கர்த்தர் பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார், உங்க மேல கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார்னு. சாத்தான் தெரிஞ்சதுனால தான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, உங்களுக்கு மட்டும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். மோசே பிறக்கும் போது அங்க இருக்கிற அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொல்றதுக்கு பெரிய பிளான், பெரிய திட்டம் பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசுக்கு நல்லா தெரியும் இந்த மோசே என்ன பண்ணிடுவான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பக்கம் நடத்திடுவான், ஆண்டவர் பக்கம் திருப்பிடுவான். இன்னைக்கு சில பிரச்சனைய, சில அளவு கடந்த போராட்டங்களை நீங்க பாக்குறீங்கன்னா உன்னை ரொம்ப எழுதி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில பெரிய தரிசனம் இருக்குது, பெரிய திட்டம் இருக்குது. எல்லாத்துக்கும் பிரச்சனை வராது, தரிசனம் இருக்கிறவனுக்கு பிரச்சனை வராம இருக்காது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய தரிசனம் வச்சிருப்பான்னா கண்டிப்பா நீங்க பிரச்சனை இல்லாம உங்க வாழ்க்கையை கடக்க முடியாது, போராட்டம் இல்லாம கடக்க முடியாது. ஆனா ஒண்ணு அறிஞ்சுக்கோங்க, இதன் நடுவிலும் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்க சோர்வுகளை பார்க்காதீங்க, உங்களோட இயலாமைகளை பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை அழைத்தேன். உலகம் உன்னை உதறி தள்ளினது உண்மை, உலகம் உன்னை தூக்கினது உண்மை, ஏன் எந்த கண்களுமே உன் மேல இரக்கம் காட்டாதது உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில யாருமே உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டேறாங்க, எல்லாருமே உங்களை அல்ல தட்டிட்டு போயிடுறாங்க. நீங்களும் போய் இந்த சூழ்நிலையை சொல்லி சொல்லி பாக்குறீங்க, இதை சொன்னா யாராவது ஏதாவது செய்வாங்களா, இதை சொன்ன யாராவது எப்படியாவது பண்ணுவாங்களா அப்படி சொல்லி சொல்லி பாக்குறீங்க தானே. யாராவது ஏதாச்சும் பண்ணாங்களா? இதுவரைக்கும் எத்தனை மனுஷங்க கிட்ட சொன்னீங்க, எத்தனை பேர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொன்னீங்க, ஒருத்தர் ஒண்ணு உங்களுக்கு உதவி செஞ்சாங்களா? ஆனா இந்த இயேசு சொல்றாரு, நான் வந்து உன் கூட சேர்ந்து செய்யறேன், உனக்காக செய்யறேன். இன்னைக்கு நான் உன்னை அழைக்கிறேன், நீ ஒண்ணு பண்ணு, உன் வாழ்க்கை எனக்கு கொடு, உன் இருதயத்தை எனக்கு கொடு, உன் குடும்பத்தை எனக்கு கொடு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு யார் பண்ணுவா, எனக்கு யார் செய்வா? ஆனா இன்னைக்கு உன்னை அழைக்கிற தேவன் யார் தெரியுமா? உன் நீதிய வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகல போலவும் மாற்றுகிற கர்த்தர். நான் திட்டமா சொல்றேன், உங்க நீதிய வெளிச்சத்தை போல, உங்க நியாயத்தை பட்டப்பகல போல அவர் மாற பண்ணுவார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை ஒரு தள்ளப்பட்ட அனுபவம், உடைக்கப்பட்ட அனுபவம், தனிமையின் அனுபவம் இன்னைக்கு உங்களை அழுத்தி கொண்டு இருக்குன்னா, இயேசு சொல்கிறார், எனக்கு நீ தான் வேணும், எனக்கு உன் வாழ்க்கை தான் வேணும், எனக்கு உன் எதிர்காலம் வேணும். நீ இப்படியே வாழ்ந்துட்டு உன் வாழ்க்கையை முடிக்கலாம் நினைக்காத, எனக்கு நீ தேவை, எனக்கு நீ தேவை. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு சொல்றாரு, ஐ வாண்ட் யூ, எனக்கு நீ தேவை மகளே, எனக்கு நீ தேவை மகனே, உன்னை நான் எடுத்துக்கொள்ள விரும்புறேன், உன்னை என் கையில எடுத்து பயன்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு உடைஞ்சு போனவங்களுக்கு தான் இன்னும் உடைஞ்சு போனவங்களுடைய வழி தெரியும். கர்த்தர் நம்மளை நிறைய உடைக்கிறாருன்னா அநேக உடைஞ்சு போனவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா வைக்க போறாருன்னு அர்த்தம். யோபுடைய வாழ்க்கை ரொம்ப உடைக்கப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இத்தனை பேர் உடைஞ்சு போறீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் ஒரு சம்பவத்தை சொன்னா என்ன தேறிடுவீங்கன்னா, யோபுடைய சம்பவத்தை சொன்னா தேறிடுவீங்க. அப்ப யோபுடைய வாழ்க்கை பாருங்க, அவர் உடைஞ்சு போனதுல கூட ஒரு நோக்கம் இருக்கு. அவர் தேவப்பிள்ளை சில வேளையில உடைஞ்சு போறீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கம் இருக்குதுன்னு அர்த்தம், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தரிசனம் இருக்குன்னு அர்த்தம். சோ என்னை ஏன் கர்த்தர் தனிமைப்படுத்துறார், என்னை ஏன் கர்த்தர் உடைக்கிறார், என்னை ஏன் கர்த்தர் தள்ளுறாரு அப்படி சொல்லாத. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வருகிற தனிமைக்கும் ஒரு நோக்கம் உண்டு, மனம் நோகுகிற சூழ்நிலைக்கும் ஒரு நோக்கம் உண்டு, தள்ளப்பட்ட அனுபவத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ராத்திரி ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கத்தை, ஒரு பெரிய தரிசனத்தை, ஒரு பெரிய அழைப்பை, ஒரு பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சரி, கர்த்தர் நம்மை அழைத்து விட்டார். சரி, ஏன் கர்த்தர் அழைச்சார்? ஒரு 3 விஷயத்தை வேகமா சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 3 காரியம் ஏன் கர்த்தர் அழைச்சார். முதலாவது பாருங்க, அதே அதிகாரத்துல 2வது வசனம் பாருங்களேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசல்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏன் கர்த்தர் அழைக்கிறாருன்னா, உன் கூடாரத்தின் எல்லையை விசாலப்படுத்து. ஆண்டவர் ஏன் ஒரு தேவ பிள்ளையை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், அவர்களை விசாலப்படுத்த, அவர்கள் எல்லைகளை விசாலப்படுத்த. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, உடைய எல்லைகளை
விஸ்தாரமாக்குவேன். ஆதி யாத்திராகமம் 34:24 அந்த வசனம் வரும். உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். அப்ப ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை தெரிந்து கொள்கிறார்னு சொன்னா அவங்க எல்லைகளை விஸ்தாரமாக்குவது ஒரு பெரிய திட்டம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு விசாலமே இல்லாம இருக்குது. நீங்க ஒரே எல்லைக்குள்ள இருக்கிறீங்க, ஒரே சர்க்கிள்குள்ள சுத்தி சுத்தி எதுக்குள்ளதான் இருக்கிறீங்கன்னா ஒரே குழிக்குள்ளதான் இருக்கிறீங்க. உங்களால எதை பார்க்கவே முடியலன்னா ஒரு விசாலத்தை பார்க்கவே முடியல, ஒரு அடுத்த நிலைமையை பார்க்கவே முடியல, ஒரு அடுத்த சூழ்நிலையை பார்க்கவே முடியல. நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா என்னன்னா உங்களுடைய கடன், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டம். திரும்ப திரும்ப நீங்க எதை தான் பார்க்கறீங்கன்னா அதுக்குள்ளேயே சுழண்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை அழைக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அதுக்கு என்ன நோக்கம்னா அவர்களை விசாலப்படுத்துவது தேவனுடைய ஒரு பெரிய அழைப்பின் நோக்கம். ஒரு ஆண்டவர் தேவ பிள்ளைகளை அழைக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா உன்னை விசாலப்படுத்த. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு விசாலம் இல்லாம போய்கிட்டு இருக்கலாம். ஒரே சுத்துக்குள்ள, ஒரே இடத்துக்குள்ள நீங்க திரும்ப 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 சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். நான் உன்னை விசாலப்படுத்த விரும்புறேன். அடுத்த வசனம் சொல்லுது தடை செய்யாதே. அதே வசனத்தை அடுத்த வார்த்தை சொல்லும் தடை செய்யாதே. அப்ப ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைய கண்டிப்பா விசாலப்படுத்த விரும்புகிறார். அதை யார் தடுத்து கொள்ளுகிறாங்கன்னா அவங்களே தடுத்து கொள்றாங்க. நிறைய சமயம் நம்முடைய உயர்வையோ நம்முடைய விஸ்தாரத்தையோ சத்ரு வந்து தடுக்கிறது இல்ல, நம்மளே நமக்கு ஒரு அளவை நிர்ணயிச்சுக்கிறோம். என்னுடைய அளவு இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான் வர முடியும், நான் இதுக்கு மேல போக முடியாது, நான் இதுக்கு மேல செய்ய முடியாது, என்னால இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யவே முடியாதுன்னு நிறைய பேர் தீர்மானம் எடுத்துறோம். அதுதாங்க பிரச்சனை. வசனம் பாருங்க தெளிவா சொல்லுது, நீ என்ன பண்ணிராதன்னா தடை செஞ்சராத. உன் வாழ்க்கையில தேவன் தருகிற விசாலத்தை தடை செய்து விடாதே தேவ பிள்ளையே. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒரு சின்ன கூட்டத்துக்குள்ள, ஒரு சின்ன இடத்துக்குள்ள, ஒரு சின்ன தரிசனத்துக்குள்ள அப்படி நீங்க அடங்கி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் ஏன் உங்களை அழைக்கிறார்னா உங்க வாழ்க்கையில ஒரு விசாலத்தை தர கர்த்தர் விரும்புகிறார். நீங்க இதே எல்லைக்குள்ள, இதே இடத்துக்குள்ள சுழன்று போய்கொண்டிருப்பது உங்களுக்கு விருப்பம். ஆனா கர்த்தர் அதுல விரும்பலைங்க. கர்த்தர் கண்டிப்பா சொல்றாரு, நான் உன்னை விசாலப்படுத்துவேன். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்களேன், அண்ணமார்கள் சொல்றாங்க ஒரு இடத்துக்கு தாவீது வந்து நிற்கும் போது, உன்கிட்ட இருந்த கொஞ்ச ஆட்டை என்ன பண்ணிட்டு இருக்கிற? அப்பா சொல்லுவாரு, சாமுவேல் கேட்கும் போது அவன் அந்த கொஞ்ச ஆட்டை மேய்க்க போயிருக்கிறான். அப்ப தாவீதுடைய அடையாளமே என்னன்னா கொஞ்ச ஆடுகள், கொஞ்ச ஆடுகள். அப்போ இத்தனை நாள் தாவீதுடைய எல்லையா அந்த ஜனங்க, அந்த மனுஷங்க பார்த்துட்டு இருந்தது என்னன்னா அவன் கையில இருந்த அந்த கொஞ்ச ஆடுகள். இன்னைக்கு ஒருவேளை மனுஷங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இதுதான் இவங்க எல்லை, இதுதான் இவங்க வாழ்க்கை, இதுக்கு மேல இவங்க வாழ முடியாது, இதுக்கு மேல இவங்க வர முடியாது. அப்படி ஒருவேளை சின்ன ஒரு எல்லைய நீங்க மனுஷங்க உங்களுக்கு நியமிச்சு அந்த எல்லையில மட்டுமே உங்களை வாழ வச்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, நான் அந்த எல்லைக்கு உன்னை தெரிஞ்சு கொள்ளல. மனுஷன் வச்ச எல்லைக்கோ, மனுஷன் உனக்கு போட்ட எல்லைக்கோ, மனுஷன் உன்னை பார்க்கிற எல்லைக்கோ அதுக்குள்ள வைக்க நான் உன்னை அழைக்கல. தாவீதை பாருங்க தெளிவா கர்த்தர் சொல்றாரு, ஏப்பா கொஞ்சம் ஆடுதான் நீ மேய்ச்சிட்டு இருந்த, ஆனா நான் உன்னை என்ன பண்ண போறேன்னா அரியணை மேல ஏற்ற போறேன். இந்த ராத்திரி ஒருவேளை தேவ பிள்ளையே ஏதோ ஒரு கொஞ்சத்துக்குள்ள சொல்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இதுதான் உங்க எல்லைன்னு உலகமே பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த ராத்திரி சொல்றாரு, சில மனுஷங்க உன் எல்லை இவ்வளவுதான் பாக்குறாங்க, உன் அளவு இவ்வளவுதான் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல உன் வாழ்க்கையில நாம் தரப்போற விசாலம், உன் வாழ்க்கையில நாம் தரப்போகிற ஒரு விஸ்தாரம் அந்த மனுஷங்களுக்கு தெரியல. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் வச்ச விசாலம் சீக்கிரமாய் சந்திக்க போகிறது. இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேங்க, பெரிய விசாலம் சீக்கிரமாய் உங்களை சந்திக்க போகிறது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அவருடைய அடையாளமே என்னதான்னா கொஞ்ச ஆடுகளை மேய்க்கிறான். அவன் கொஞ்ச ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அதுதான் தாவீதுடைய லிட்டரலா வெளிப்படையான ஒரு அடையாளம். என்னன்னா அவன் ஆடுகளை மேய்க்கிறவன், கொஞ்ச ஆடுகளை மேய்க்கிறவன். ஆனா கர்த்தர் எப்படி மாத்திட்டாருன்னா அவனை விசாலப்படுத்தி விட்டார். இந்த ராத்திரி கர்த்தர் எதை சொல்லுகிறார்னு சொன்னா, நான் உன்னை விசாலப்படுத்த போறேன். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய விசாலத்தை நாம் தர விரும்புறேன். நீ நினைக்கிற இந்த எல்லை போதும், இந்த அளவு போதும், ஆனா கர்த்தருக்கு அது போதாதே. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம்னா நம்மளுடைய அளவை வச்சு முடிவு பண்ணுவோம். ஆனா தேவன் ஆசீர்வதிக்கும் போது, தேவன் அழைக்கும் போது அதை யார் எந்த அளவுல முடிவு பண்ணுவாருன்னா அவருடைய அளவை வச்சு முடிவு பண்ணுவார். நம்ம நிறைய வேலையில நம்ம அளவை வச்சு முடிவு பண்ணி தான் சில விஷயத்தை ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, முதலாவது உன்னை நான் ஏன் அழைச்சேன்னா உன்னை விசாலப்படுத்தத்தான் அழைச்சேன். நீ கொஞ்சத்துக்கு
கொஞ்சத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிற, ஒரு கொஞ்சம் எல்லைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆனா என்னுடைய அழைப்பு உனக்கு எதுக்குன்னா உன்னை விசாலப்படுத்துறதுக்கு. இந்த ராத்திரி திட்டமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு எல்லாருமே உங்க கொஞ்சத்தை பார்க்கலாம், மனுஷங்க பார்க்கலாம். ஆனா அந்த கொஞ்சம் உங்கள் நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு தாவீதுடைய கொஞ்சத்தை பார்த்த மனுஷங்க ஒரு முடிவே எடுத்துட்டாங்க. இவன் யாருன்னா கொஞ்சம் ஆட்டம் மேய்க்கிறதுக்கு தான் லாக்கியானவன். இந்த ராத்திரி ஒருவேளை அப்படி இந்த சப்தத்தை கேட்கிறீங்களா? சில அப்படி சொல்றாங்களா? கர்த்தர் சொல்றாரு, அந்த கொஞ்சத்துக்கு நான் உன்னை அழைக்கல, பெரிய திட்டத்துக்கு அழைச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஏதோ ஒரு சின்னதை பார்த்துட்டு நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில மட்டும் இந்த சின்ன காரியம் அப்படி நீங்க ஒருவேளை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சின்னதுக்கு நான் உன்னை அழைக்கல மகனே, மகளே, இந்த சின்னதுக்கு உன்னை நான் அழைக்கல, ஒரு பெரிய விசாலத்துக்கு நான் உன்னை வச்சிருக்கிறேன். நிறைய சமயம் நம்ம சில சின்னதோட போராடுறது என்னன்னா ட்ரைனிங். தாவீத அத்தனை லட்சம் கோடி மக்களை ஆள்றதுக்கு ட்ரைனிங் எங்க கொடுத்தாரு தெரியுமா? கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும் போது கர்த்தர் ட்ரைனிங் கொடுத்துட்டார். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒருவேளை சில கொஞ்சத்தை பார்க்கறேன்னா அதோடைய வாழ்க்கையில நான் கொடுத்த பயிற்சிப்பா. அந்த பயிற்சியை வச்சு உடைய பதவியுடைய மதிப்பை எழ போற்றாத. சில வேளையில சில IAS IPS ஆபீசர்ஸ்லாம் எக்ஸாம் எழுதி போனா அந்த பயிற்சி ரொம்ப கடுமையா இருக்கும். அப்ப அந்த பயிற்சியை வச்சு அவங்க வேலையை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா வெளியே வந்தே ஆகணும். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு ஓடணும், இவ்வளோ விஷயம் இருக்கும். ஆனா பயிற்சி தான் அந்த பயிற்சியுடைய வேலை இல்லை. இன்னைக்கு ஒருவேளை சில கொஞ்சங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னா தேவன் நம்மை பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். நாள் வரும் தேவன் சகலத்தையும் மாற்றுவார். முதலாவது அழைத்தவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை விசாலப்படுத்துவார், உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார், நீங்கள் கிரகிக்க முடியாத எல்லையை தருவார், நீங்க நம்ப முடியாத எல்லையை தருவார். வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னா. 2வது வார்த்தை பாருங்க, எட்டாதது. சிலது கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறது எப்படி இருக்கும்னா நமக்கு எட்டவே எட்டாததா இருக்கும். அப்படிப்பட்ட விசாலங்களை இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு தருவார். 2வது பாருங்களேன், 54:3, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். 2வது அழைப்பு நமக்கு என்ன பண்ணும்னா ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுக்குங்க. அழைப்பு ஒரு பெரிய பெருக்கத்தை தரும். ஆபிரகாம தேவன் அழைக்கிறார். ஆபிரகாம் அழைச்சு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போதே எதை சொல்லிட்டாருன்னா ஒரு பெருக்கத்தை வாழ்க்கையில வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய விரிவாக்கத்தை வாழ்க்கையில வச்சிருக்கிறேன். அப்போ அழைப்போடு கூட என்ன இன்பில்ட்டா உள்ள இருக்கும்னா ஒரு பெருக்கம் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த பெருக்கத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறோம், அந்த பெருக்கத்தை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஆனா அழைப்பு இருக்கிற ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பா எதுக்கு விரும்பணும்னா ஒரு பெரிய பெருக்கத்துக்கு விரும்பணும். அழைப்பு இருக்கிறவன் இந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடாதுங்க, அவன் தாண்டி போய்கொண்டே இருக்கணும். அழைப்பு இருக்கிறவன் ஒரு எல்லையில் நிக்க வேண்டிய பாத்திரம் இல்ல, அவன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய பாத்திரம், அவன் பெருகி கொண்டே இருக்க வேண்டிய பாத்திரம், அவன் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டிய பாத்திரம். அதுதாங்க அழைப்பு. 2வது ஆண்டவர் சொல்றாரு, அழைத்தவர் யாருன்னா உன்னை பெருக செய்கிறவர் தேவ பிள்ளையே. இன்னைக்கு ஒருவேளை சில எல்லையை பார்த்து இவ்வளவுதான் என் எல்லையா, இவ்வளவுதான் எதுக்கு ஆபிரகாம் பார்த்தாரு? 100 வயசு வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆண்டவர் அழைச்சாரு, ஆண்டவரை நம்பி வந்தாரு. ஆனா அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை, 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள யார் வாழ்ந்துட்டு இருந்தான்னா ஆபிரகாம் வாழ்ந்துட்டு இருந்தான். 100 வயசு வரைக்கும் அவனுக்கு தன்னுடைய வாக்குத்தத்த பெருக்கம் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு சில வருஷங்கள் சில மாதங்கள் உங்கள் பெருக்கத்துக்குரிய காரியத்தை நீங்க பார்க்கலனாலும் அது கண்டிப்பா என்ன பண்ணும்னா உங்க வாழ்க்கையில வரும். தேவன் இன்னைக்கு சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன்னா அழைத்த தேவன் உன்னை பெருக பண்ணுவேன். முதலாவது ஆண்டவர் சொன்னார், அழைத்தவர் விசாலப்படுத்துவார். 2வது அழைத்தவர் பெருக பண்ணுவார். 3வது அதே வசனம் பாருங்களேன், உங்கள் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள். அதாவது பாழாய் போனதுல எல்லாம் 3வது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? குடியேற பண்ணுவாரா. அப்போ ஆண்டவர் அழைச்சவங்களை என்ன பண்ணுவார்னா நிலைக்க பண்ணுவார். அழைத்தவர்களை பரதேசிகளை போல ஓடிக்கொண்டே இருக்க பண்ணுகிறவர் அல்ல, அழைத்தவர்களை அழைத்த எல்லைக்கு கொண்டு போய் சேர்த்துகிறவர். இந்த 3வது காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அலைஞ்சு கொண்டிருக்கலாம், ஒரு இடம் இல்லாம, ஒரு வீடு இல்லாம, ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இன்னைக்கு நீங்க
ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஏன் அழைச்சேன் தெரியுமா? உன்னை நிலைக்க பண்ண. ஆபிரகாம ஆண்டவர் அழைச்சதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, ஆபிரகாம கொண்டு போய் தேவன் நியமிச்ச எல்லையில வைக்கணும். ஆபிரகாம கொண்டு போய் தேவன் முன்குறிச்ச எல்லையில வைக்கணும். அதுதான் தேவனுக்கு ஒரு பெரிய தரிசனம். அதுதான் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம். ஆனா ஆபிரகாமுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் ஒண்ணுமே தெரியாம ஆண்டவரை நம்பி போறாரு. ஆண்டவரை பின்பற்றி போறாரு. இந்த ராத்திரி நான் சொல்றேன், நீங்க எது தெரியுதோ இல்லையோ, கர்த்தரை நம்பி சில விஷயத்துல போங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணிருவாருன்னா நிலைக்க பண்ணிருவாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், 430 வருஷம் அடிமைத்தனம். ஆனா ஆண்டவர் மோசேவை அனுப்புறார். ஏன் அனுப்புறாருன்னா, அந்த ஜனங்களை கொண்டு போய் எங்க சேர்க்கணும்னா கானான்ல சேர்க்கணும். அவங்கள நிலைக்க பண்ணணும். மூன்றாவது, தேவனுடைய அழைப்பு நம்ம என்ன செய்யும்னா நிலைக்க பண்ணுகிற அழைப்பு. நம்ம ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாண்ட் பண்ண வைக்கும், நம்மள நிக்க வைக்கும். அதுதான் தேவனுடைய அழைப்பு. நீங்க நினைச்சுக்காதீங்க, ஆண்டவர் என்ன அழைச்சிட்டாரு, நான் இன்னும் பரதேசிய போல இருக்கிறேன், ஓடிக்கிட்டே இருக்கிறேன், அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னால ஒரு இடத்துல நிக்க முடியல. இல்ல இல்ல இல்ல, தேவன் ஒருவரை அழைக்கிறார் என்று சொன்னால் அவர்களை நிலைவரப்படுத்துகிறவர், அவர்களை உறுதிப்படுத்துகிறவர், அவர்களை ஒரு இடத்துல செட்டில் பண்றவர் தான் யாருன்னா நம்முடைய தேவன். முதலாவது காரியம், தேவன் அழைத்தவர் அவர் விசாலப்படுத்துகிறவர். இரண்டாவது அழைத்தவர் அவர் பெருகச் செய்கிறவர். மூன்றாவது அழைத்தவர் அவர் நிலைப்படுத்துகிறவர். இன்னைக்கு நம்ம நிலை இல்லாம அலைஞ்சு கொண்டு இருக்கலாம். ஆனா இதே நிலை நம்முடைய வாழ்க்கையில நீடிக்க போறதில்ல. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நிலைக்க பண்ணுவேன், நான் உன்னை நிலைக்க பண்ணுவேன், நான் உன்னை நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் இந்த ராத்திரி சொல்லுகிறார். நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். ராத்திரி ஆண்டவர் ஒரு பெரிய விசாலத்தை தருவாராக, பெரிய பெருக்கத்தை தருவாராக, பெரிய நிலைப்படுத்தலை தருவாராக. தடைகளை உடைச்சு ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, அழைத்தவர் பெருகச் செய்கிறவர், அழைத்தவர் விசாலப்படுத்துகிறவர், அழைத்தவர் நிலைப்படுத்துகிறவர். யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் நிலையில்லாத வாழ்க்கை, நிலையில்லாத தன்மை, இன்னும் நாங்க பரதேசிகளை போல ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எங்களால சிலதை சோந்தரிக்க முடியலன்னு சொல்றாங்களோ, அவங்க வாழ்க்கையில எல்லாம் இந்த ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய அதிசயம் நடப்பதாக. லேபா ரகா டஹம்தா ரபோ ஷகதூரியாம்தா ரபா, எங்களை நிலைக்க விடாதபடிக்கு சத்துரு செய்த அத்தனை கிரியைகளும் அழிவதாக, அழிவதாக, அழிவதாக. யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் நிலைவரப்பட முடியாதபடிக்கு சத்துரு தடை செய்து வைத்திருக்கிறானோ, இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகளை உடைக்கிறேன், பெருக்கத்தின் தடைகளை உடைக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால விசாலத்தின் தடைகளை உடைக்கிறேன். இந்த ராத்திரி அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இந்த மூன்று ஆசீர்வாதம் பலிப்பதா. எங்கெங்க இருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் இந்த வார்த்தை அப்படியே பலிக்கட்ட. ஆண்டவரே, இந்த 15 நாட்கள் கர்த்தர் கிருபையாய் நடத்து நீர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்களிலும் வருகிற காலங்களிலும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். தேவனுடைய பலத்த தயவு எங்க கூட இருக்கட்டும்ப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற. தொடர்ந்து திங்கட்கிழமையில மறுபடியும் இந்த ஜெபத்தை தொடர ஆவியானவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிற. வெளியடைத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். இந்த 3 விதமான அழைப்பின் ஆசீர்வாதமும் அவருடைய வாழ்விலே சந்திக்கட்டும். அவர்கள் வாழ்வை நிரப்பட்டும், அவர்கள் அழைப்பின் பாதையை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிளஸ் பண்றேன். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.